உலக பொருளாதாரத்தை உலுக்கப் போகும் அதிரடி ஆட்டத்தை சவுதி அரேபியா தொடங்கியிருக்கிறது. கடந்த 26 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஆசிய நாடுகளுக்கு விற்கப்படும் கச்சா எண்ணெய் விலையை ஒரே மாதத்தில் பேரலுக்கு $11 வரை குறைத்துள்ளது சவுதி அராம்கோ நிறுவனம். சந்தை நிபுணர்கள் $8 வரை குறையும் என எதிர்பார்த்த நிலையில் அதையும் தாண்டி $11 சரிவை அறிவித்து உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது சவுதி. இந்த விலைச்சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதல் காரணம், மத்திய கிழக்கில் நிலவி வந்த ஈரான் போர் தற்காலிக முடிவுக்கு வந்துள்ளது. போர் உச்சத்தில் இருந்தபோது உலக எண்ணெய் போக்குவரத்தின் இதய பகுதியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. இதனால் சவுதி தனது எண்ணெய் விநியோகத்தை செங்கடலில் உள்ள வேறு துறைமுகத்திற்கு மாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது போர் பதற்றம் தணிந்து ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சவுதியின் பிரதான தளமான ராஸ் தனுராவிலிருந்து 90% ஏற்றுமதி மீண்டும் நடக்க தொடங்கியுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் சவுதி தலைமையிலான ஓபெக் கூட்டமைப்பு நாடுகள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தங்களின் தினசரி கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை மேலும் உயர்த்த முடிவு செய்துள்ளன. இதனால் சர்வதேச சந்தைக்கு எண்ணெய் விநியோகம் மிக தாராளமாக கிடைக்க தொடங்கியுள்ளது. இரண்டாவது முக்கிய காரணம் சீனாவின் பொருளாதார மந்த நிலை. சீனாவில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் இறக்குமதி தேவை கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் ஆசிய சந்தையை கைப்பற்ற போட்டி போடுகின்றன. 2020ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிராக சவுதி விலையை குறைத்த போது அது ஆக்ரோஷமான ஆட்டம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைய விலை குறைப்பு என்பது ஆசிய வாடிக்கையாளர்களை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக சவுதி ஆடும் தற்காப்பு ஆட்டம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இந்த அதிரடி மாற்றத்தால் உலகளாவிய பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $72 குறைந்துள்ளது. வரும் நாட்களில் இது $60 வரை கூட சரியலாம் என சிட்டி குரூப் ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது. இந்த விலை வீழ்ச்சி சீனாவுக்கு மட்டுமின்றி கச்சா எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்யும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நன்மை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.